மதுரை அருகே கொட்டித் தீர்த்த மழையின் போது அரசு பேருந்தில் அருவி போல மழை நீர் கொட்டியது. இதனால் பெண்கள் உள்பட பயணிகள் குடையை பிடித்தவாறே பேருந்தில் பயணித்தது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மழைக்காலம் என்பதால் வானம் பார்த்துள்ள லொட பேருந்துகளை அரசு சீரமைக்க வேண்டும். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மதுரை மாவட்டத்திலும் மழை நீடிக்கிறது. மதுரை நகரில் 3வது நாளாக ஞாயிற்றுக்கிழமை இரவும் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட பாலமேடு பகுதிக்கு அருகில் உள்ள புதூரில் இருந்து அரசு பேருந்து பெரியார் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது வானில் கருத்திருந்த மேகங்கள் திடீரென மழையாக பொழியத் தொடங்கின. மழை தொடர்ந்து பெய்த நிலையில் முறையாக பராமரிக்கப்படாத அந்த அரசு பேருந்துக்குள் மழை நீர் கொட்டியது. பேருந்தினுள் ஒரு இருக்கை விடாமல் எல்லா இடங்களையும் மழை நீர் நனைத்தது. இதனால் பேருந்துகள் இருந்த சொற்ப பயணிகளும் தங்களது உடைமைகள் நனைந்துவிடக்கூடாது என்ற கவலையில் அவற்றை கையில் பிடித்தபடி மிகவும் சிரமப்பட்டனர். ஜன்னல்களில் கண்ணாடியோ அல்லது ஷட்டரோ இல்லாததால் மழைச்சாரல் முழுவதும் உள்ளே வீசிக்கொண்டிருந்த நிலையில் மேற்கூரையில் இருந்தும் மழைநீர் அருவி போல கொட்டத் தொடங்கியது. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் பயணிகள் தவித்தனர். ஒரு சிலர் கையில் இருந்த குடையை பிடித்தபடி பேருந்தில் கொட்டிய மழைநீரில் இருந்து தற்காலிகமாக தப்பினர். இதை அந்த பேருந்தில் இருந்த பயணிகள் சிலர் மழைநீர் ஒழுங்கிய காட்சிகளையும் குடைபிடித்தபடி சிலர் உள்ள காட்சிகளையும் தங்களது செல்போனில் வீடியோ பதிவு செய்து தற்போது தமிழக அரசின் போக்குவரத்து கழகத்தின் நிலைமை இதுதான் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். தற்போது அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் படுவேகமாக வைரலாக பரவி வருகிறது. பொதுவாக தனியார் பேருந்துகள் வெளிப்புறத்திலும் சரி உள்புறத்திலும் சரி பயணிகளை கவரும் வகையில் உள்ளன. கண்கவர் அலங்கார விளக்குகள், சொகுசான இருக்கைகள், எவ்வளவு மழை பெய்தாலும் உள்ளே ஒரு சொட்டு மழைநீர் வராதபடி வடிவமைப்பு என அனைத்து அம்சங்களும் பாராட்டும்படி உள்ளன. அதற்கு நேர்மாறாக அரசு பேருந்துகளின் தரம் உள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு இயக்கப்படும் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இதுபோன்ற அரைகுறையாக சேதமடைந்த லொட பேருந்துகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மகளிர் விடியல் பயணம் என்ற பெயரில் பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் வசூலிப்பதில்லை. இதனால் ஏற்படும் வருவாய் இழப்பை வேறு வகையில் அரசு ஈடுகட்ட வேண்டுமே தவிர பேருந்துகள் பராமரிப்பில் அலட்சியம் காட்டக்கூடாது. புதிய பேருந்துகளை வாங்கும் தமிழ்நாடு அரசு இருக்கும் பழைய பேருந்துகளையும் முறையாக பராமரிக்காதது ஏன் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தினசரி அரசு பேருந்துகளை நம்பி பயணிக்கும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நிலையும் பாதுகாப்பும் மிகவும் கேள்விக்குறியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை உடனடியாக இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்த வேண்டும்.